வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்துக்கு பலன் சொல்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுடைய நட்சத்திரம். அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே கலைகள், குழப்பங்கள், சந்தோஷங்கள், உறவுகள் சேர்க்கை, கலகலப்பு, ஜாலி, இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுக்கு உண்டான குணங்கள். சந்திரனுக்கு உண்டான குணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால இந்த குணங்கள் வரும். மற்றபடி சந்திரனுக்கு உண்டான குணங்கள் இது கிடையாது. ஏன்னா அங்க கவர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னோம்னால அந்த இடத்துல சுக்கிரன் வந்துருவார். ஏன்னா இதுக்கு காரகத்துவமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரன் தான். இந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 2வது ராசி. இந்த நட்சத்திரம் மொத்தமே 5 நட்சத்திரங்கள் சேர்ந்தது, தனிப்பட்ட நட்சத்திரம் கிடையாது. 5 நட்சத்திரம் சேர்ந்ததை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரோஹிணி நட்சத்திரம். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடு எதுன்னு கேட்டீங்கன்னா வண்டி, பாரம் இழுத்துட்டு போகக்கூடிய வண்டியத்தை இந்த ரோஹிணி நட்சத்திரம் குறிக்கும். அப்போ பொதுவாக இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனைய வண்டியை ஏத்திட்டு அந்த பிரச்சனையை இவங்க சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரச்சனைக்கு உண்டானவங்க போயிடுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மண்டை பிச்சுட்டு அடுத்தவங்களை பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணர். கிருஷ்ணர் எப்படி எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்தாரோ, எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி போய் நின்னாரோ, சைலண்டா காய நகர்த்தினாரோ, இவங்ககிட்டும் அதே குணம் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோஹிணி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 2வது வீடு சுக்கிரனுடைய வீடா இருக்கு. அப்போ இயற்கையாவே இவங்களுக்கு தந்திரமா பேசக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமா இருக்குங்க. எந்த விஷயத்தையுமே நேரா பேசாம சுத்தி வளைச்சு பேசி அடுத்தவங்களை மயக்கி வசீகரம் பண்ணி பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட பேசும்போது இனிமையா பேசி அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை பூரா கறந்துருவாங்க. இவங்ககிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயத்தையுமே வாங்க முடியாது. இவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அடுத்தவங்களுடைய மன ஓட்டத்தையுமே எண்ணத்தையுமே இவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி இவங்க சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. விதவிதமா சாப்பிடக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். எப்பவுமே இந்த ரோஹிணி நட்சத்திரம் குழந்தைகள் கிட்ட பழகும் போது குழந்தையாவே மாறிடுவாங்க. பொதுவா இந்த ரோஹிணி நட்சத்திரம் அடுத்த பாலினத்தை ஈஸியா கவரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி கிருஷ்ணர் புல்லாங்குழல வாசிச்சு எப்படி பெண்களை எல்லாம் மயக்கினாரோ, அதே மாதிரி இவங்க எப்பவுமே இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பெண்களா இருந்தா ஆண்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க, ஆண்களா இருந்தா பெண்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. எப்பவுமே இவங்களுக்கு அடுத்தவங்க கூட இருக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைகள் இவங்கள சீக்கிரம் வருவாங்க. ஏன்னா இவங்ககிட்ட குழந்தைகிட்ட பேசும்போது குழந்தையா மாறுவாங்க, பெரியவங்க கிட்ட பேசும்போது பெரியவங்களா மாறிடுவாங்க. யாருகிட்ட பழகுறாங்களோ யாருகிட்ட பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா உறவுகள்கிட்டையும் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கும். இசை, பாடல், நாட்டியம், இந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயத்துல ரொம்ப நாட்டம் அதிகமா இருக்கும். இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இயற்கையாவே கதை எழுதுறதுக்கு நல்லா வரும், திரைக்கதை எழுதுறதுக்கு நல்லா வரும், பாட்டு எழுதுறதுக்கு நல்லா வரும், இசை நல்லா வரும், ஜோதிடம் நன்றாக வரும். இது எல்லாமே இவங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே சந்திரன் கலைகளுக்கு அதிபதி. சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே கலைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம். ஆடம்பரத்துக்குமே கவர்ச்சிக்குமே சுக்கிரன் ஒரு வகையில அதிபதியா இருந்தாலும் கூட, இந்த புதன கூட சேரும் போது அவர் சினிமாவில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா திரைக்கதை, கதை, பாட்டு இந்த மாதிரி எழுதக்கூடிய தன்மையை கொடுத்துருவாரு. ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னா சினிஃபீல்ட குறிக்கக்கூடிய கிரகம். இந்த சந்திரன் எங்க உச்சமாகறாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டுலதான் உச்சமாகறாரு. அப்ப பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு
இதன் மேல வந்து அதாவது சிலிப்பீடு மேல ஈடுபாடு அதிகமா இருக்கும். இசை, பாட்டு எழுதுறது, திரைக்கதை எழுதுறது, வசனம் எழுதுறது, இதுல எல்லாத்துலயுமே அவங்களுக்கு நல்லாக வரும். அதே மாதிரி வந்து ஜோதிடம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே மனக்கணக்கு போடக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். கற்பனை ரொம்ப அபாரமான வளமா இருக்கும். ஏன்னா ஒரு கவிஞனுக்கு தேவை கற்பனை தான், ஒரு நீங்க கதை எழுதுறதுக்கு தேவை கற்பனை தான். அப்போ இந்த சந்திரன் வந்து கரெக்டா அங்க வந்து உச்சமாகிறதுனால இயற்கையாவே இவங்களுக்கு வந்து கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். அது சுக்கிரன் அப்படிங்கிறது சிலிஃபீடை குறிக்கிறதுனால சிலிஃபீடுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கற்பனை தான். அப்போ இந்த சிலிஃபீடு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சந்திரன் சுக்கிரன் கம்பல்சரியா தொடர்பு இல்லாம அவங்களால அதுல இருக்க முடியாது. அப்ப இந்த சிலிஃபீடுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிஷபராசி ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பாதங்கள் வாரியா பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த ரோஹிணி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க படப்படன்னு பேசுவாங்க. அவங்க பேசுறது யாருக்குமே புரியாது. என்ன பேசினாங்க, என்ன இது பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பொதுவா வந்து ரிஷபராசி அப்படிங்கிறது வந்து பேசக்கூடிய ராசி. 2வது வீடு, காலபுருஷனுக்கு 2வது வீடு. வாயை குறிக்கும், கண்ணை குறிக்கும், மூக்கை குறிக்கும், காதை குறிக்கும், நெத்தியை குறிக்கும். இது எல்லாத்தையுமே அந்த 2ஆம் பாவம் தான் குறிக்கும். அதாவது ரிஷபராசி தான் குறிப்பார். அப்போ இந்த ரோஹிணி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க படப்படன்னு பேசக்கூடிய தன்மை இருக்கு. கண்ணை சிமிட்டி பேசுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது தலை ஆடிட்டே இருக்கு. பேசும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கத்தான் பேசுவாங்க. இது வந்து 1ஆம் பாதத்துக்கு. அடுத்தது ரோஹிணி 2ஆம் பாதம். இந்த ரோஹிணி 2ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா இனிமையாக பேசக்கூடிய தன்மையில் இருக்குங்க. ரொம்ப இனிமையா பேசுவாங்க. அதாவது வந்து தன்னுடைய பேச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை மயக்கிடுவாங்க. பேசியே கொள்றதும் இருக்கு, பேசியே சாதிக்கிறதும் இருக்கு. இவங்க வந்து பேசியே சாதிப்பாங்க. எப்பவுமே அடுத்தவங்களுடைய அறிவு வந்து இவங்க ஈஸியா உள்ளூரில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்க வந்து பால் பொருட்கள் மேல விருப்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சாப்பிடக்கூடிய தன்மையில ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டீங்கன்னா சூட சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டான சாப்பாடுதான் சாப்பிடுவாங்க. கரடு முரட இருக்கிற சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஆனா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா அவங்க கிடைச்சது எல்லாம் சாப்பிடுவாங்க. விருந்துல வந்து நீங்க என்னென்ன கிடைச்சது என்ன கொடுத்தாலும் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனா இந்த ரோஹிணி நட்சத்திரம் சாப்பிடு எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட இருக்கக்கூடியது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காரம் கரடு முரட இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஜென்யூனா இருக்கிறத சாப்பிட்டா இருக்கிறத வந்து இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவா வந்து இனிப்புகள் வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. பால்ல செஞ்சது, நெய்யில செஞ்சது, இது எல்லாத்தையும் இந்த எல்லா பலகாரத்தையும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து பொருள் சிக்கனம் ரொம்ப அதிகமா இருக்கும். காசு மேல என்னைக்குமே ஒரு நாட்டம் இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே உறவுகளுக்கு பரோபகாரமாக இருப்பார்கள். அடுத்தது ரோஹிணி 3ஆம் பாதம். இந்த ரோஹிணி 3ஆம் பாதத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே கற்பனா சக்தி ரொம்ப அதிகமா இருக்குங்க. கதை எழுதிக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். அதே மாதிரி நல்ல கவிஞர்களா இருப்பாங்க, நல்ல பாடக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்லா வந்து பரதநாட்டியம் மற்றபடி இது எல்லாமே நாட்டியம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய மனசை ஈஸியா வந்து புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இந்த 3ஆம் பாதத்துக்கு ரொம்பவே அதிகம். ஜோதிடம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வருங்க. எந்த கணக்கையும் ஈஸியா போட்டுட்டு போயிடுவாங்க. கணக்குன்னு சொன்னா படிக்கிற கணக்கு இல்ல, அடுத்தவங்கள எடை போடக்கூடிய தன்மை இவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வாங்கிடுவாங்க. ஏன்னா தந்திரமா பேசக்கூடிய தன்மை இந்த ரோஹிணி 3ஆம் பாதத்துக்கு உண்டு. இவங்ககிட்ட பேசும்போது என்னைக்குமே நீங்க கவனமா தான் பேசணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். எல்லா விஷயத்திலையும் நாலேஜ் இருக்கு இந்த 3ஆம் பாதத்துக்கு. அதனால இவங்ககிட்ட பேசும்போது எப்பவுமே கவனமா தான் நீங்க பேசணும். ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்ட கவனமா பேசுங்க, பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்ட கவனமா பேசுங்க. இதுலயும் சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடங்கள் ஆகக்கூடிய தன்மை வந்துடும். இவங்க ஈஸியா மற்றவங்கிட்ட இருந்து அவங்களுடைய மைனஸ் பூரா வாங்கிடுவாங்க. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு பேசும்போது பேச்சுல கவனம் தேவை. அடுத்தது வந்து ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த ரோஹிணி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து உறவுகள் மேல ரொம்ப பிரியம் அதிகமாக இருக்கும். அது குறிப்பா வந்து தாய்வழி உறவுகள் மேல ரொம்பவே பாசம் அதிகமாக இருக்கும்.
இவங்களுக்கு என்னைக்குமே தாய்வழி சப்போர்ட் என்னைக்குமே உண்டாகும். அதே மாதிரி வந்து தாய் வழியில சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாகனங்கள் மேல அதிகமா ஈடுபாடு இருக்கு, சொத்துக்கள் மேல அதிகமா ஈடுபாடு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு எப்பவுமே உறவுகள் கூட இருக்கிறது தான் பிடிக்கும். உறவுகளை பிரிஞ்சு இவங்கனால இருக்க முடியாது. எப்பவுமே கருணைத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும், இரக்க குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களை பார்த்தா உடனே இறங்கிடுவாங்க. ஒரு ஏழையாவே இருக்கலாம், ஒரு பிச்சைக்காரராகவே இருக்கலாம், ஒண்ணும் இல்லாதவங்களா இருக்கலாம். அவங்களையெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இயற்கையாவே கருணை அதிகமா இருக்கும். என்ன காரணம்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து 4ஆம் பாதம் அப்படிங்கிறது கடக நவாம்சத்துல வருங்க. பொதுவாக கடக நவாம்சம் அப்படிங்கிறது சந்திரன் தான் அதுக்கு அதிபதி. அப்போ இந்த சந்திரன் அதிபதியா இருக்கிறதுனால இயற்கையாவே தாய் உள்ளம் அதிகமா இருக்கும், கருணை உள்ளம் அதிகமா இருக்கும். அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்க அதை பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து சஞ்சலம் அதிகமா இருக்கும், நிலையான தன்மையில அவங்க இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்கள். நன்றி, வணக்கம்.